ஹாய் வெல்கம் டு ஜிஎஸ் ஃப்ளாக். ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறமேட்டு ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க எப்படி வெஜிடபிள் பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. பிரியாணி ஸ்பைசஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஆனியன் போட்டு நல்லா வதங்குறதுக்குள்ளே ஒரு மசால் நம்ம அரைச்சிடலாம். ஒரு பேஸ்ட்டு அரைச்சிடலாம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அப்புறம் புதினா மல்லி இதெல்லாம் போட்டு ஒரு அரைச்சி வச்சுக்கோங்க. இதுதான் இருக்கிறதுலே இதுக்கு டேஸ்ட்டை என்ஹான்ஸ்டு பண்ணி கொடுக்கும் நல்லா. அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டு நல்லா ஒரு கிண்டிடுங்க. கிண்டிட்டு நல்லா வதங்கையும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கோங்க. வெஜிடபிள் பிரியாணி செய்கிறது ரொம்பவே ஈஸி. அதுவும் இல்லாமல் சிக்கன் பிரியாணி இதெல்லாம் விட ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்கும் என்னை பொறுத்தளவு வெஜ் பிரியாணி. இதில் ஸ்பைசஸ்னு பார்த்தீங்கன்னா வத்தப்பொடி, கரம் மசால் பொடி, அப்புறம் மல்லிப்பொடி, லைட்டாக சீரகப்பொடி போட்டுக்கோங்க. நான் பிரியாணி மசால் ஒரு சில நேரம் ஆட் பண்ணுவேன், ஒரு சில நேரம் ஆட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு ஸ்பைசஸ் நிறையா வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற டயத்தில் நம்ம வச்சுருக்கிற என்னென்ன காய்கறி இருக்கோ அது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. வெஜிடபிள் பிரியாணியை பொறுத்தளவு என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறலாம். நான் இன்றைக்கி முருங்கை பீன்ஸ், கேரட்டு, அப்புறம் பொட்டேட்டோ, அப்புறம் மீன் மக்கர் இதெல்லாம் இருந்தது. ஈஸியாக முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் போட்டேன். அதுக்கப்புறமேட்டு 1 கப் ரைஸ்க்கு 2 கப் வாட்டர் வச்சுக்கோங்க. போட்டுட்டு நான் சீரக சம்பா அரிசி தான் யூஸ் பண்ணேன். நீங்கள் நார்மல் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற அரிசியுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் எல்லாம் கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை போட்டு நல்லா குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் வர ஓரமாக வச்சிடணும். அதுக்குள்ளே நம்ம தயிர் வெங்காயம் இல்லாமல் எப்படி வெஜிடபிள் பிரியாணின்னு சொல்லிட்டாலே தயிர் வெங்காயம் இருக்கணும். அப்படியே சைடு கேப்பில் பூ கட்டுற வேலை இருந்தது. நானும் ஓரமாக பூ கட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா வேறு லெவலாக சூப்பராக இருந்தது. நான் கூட நினச்சேன் குழஞ்சிருமோன்னு நினச்சேன். ஓரளவு சூப்பராக வந்துருச்சு. அப்புறம் என்ன டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா நெய் எப்போயுமே லாஸ்ட்டாக இறக்கி முடித்ததுக்கப்புறம் ஊற்றி விடுங்க. நீங்கள் எப்போவுமே பரவலாக ஊற்றி விடுங்க. ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம், லைட்டாக ஆட் பண்ணால் போதும். அப்புறம் பிளேட்டில் வச்சு அழகு பார்த்தேன். சூப்பராக இருந்தது. நான் சாப்பிட்டும் பார்த்தேன், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. மறக்காமல் நீங்கள் ஒருக்கா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா.